ஆரோக்கியமான பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் அன்பான தமிழ் பேசும் நேயர்களே, இன்று நாங்கள் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பேசுவோம். காலை உணவை எடுக்க வேண்டிய சரியான நேரம் என்ன? காலை உணவு எந்த மாதிரி இருக்க வேண்டும்? காலை நேரத்திலே தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன என்பதை பற்றிய விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை இங்கு நாங்கள் ஆராய்வோம். முதலாவதாக, காலை உணவு எங்களுக்கு கட்டாயம் அவசியம்தானா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. இது ஒரு நியாயமான கேள்விதான். இதற்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டான ஒரு ஆன்சர் எங்களுக்கு தர முடியாது. காரணம், ஒவ்வொருவருடைய அந்த ஹங்கர் கியூஸ், பசி என்ற ஒரு உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானதாக இருக்கும். சிலருக்கு அதிகாலையிலேயே பசியாக இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் நேரம் போய் 8 மணி 9 மணி அளவில் தான் அவர்களுக்கு பசி வரும். சிலருக்கு இன்னும் டிலேயாக இருக்கும். காரணம், அவர்கள் அதிகமாக தூங்குபவர்களாக இருக்கலாம். எனவே இதற்கு ஒரு தனியான ஒரு ஆன்சரை தர முடியாது. ஆனால் காலை உணவை எடுப்பது சிறந்தது. அப்படியானால் காலை உணவை ஒரு ராஜ போசனம் போல், ஒரு ஈட் லைக் அ கிங் என்று சொல்வார்கள், அவ்வாறு சாப்பிட வேண்டுமா என்றால் இல்லை. காலை உணவு முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் கிட்டத்தட்ட 10-12 மணித்தியாலங்கள் பட்டினியிலே இருந்த பிறகு நாங்கள் ஒரு சாப்பிடக்கூடிய உணவாக இருப்பதனால் எங்களுக்கு காலை உணவு சிறிதளவேனும் தேவைப்படும். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் நாங்கள் எங்கள் உயிரியல் கடிகாரம், எங்களுடைய பசி சம்பந்தமாக, இன்சுலின் சம்பந்தமான ஒரு சாதாரண அறிவையாவது நாங்கள் பெற்றிருப்பது அவசியமாகும். இரவு நேரத்திலே இன்சுலின் அளவு இரவு 10 மணிக்கு பின்னர் அது பெரும்பாலும் மிகவும் குறைந்து செல்கின்றது. அதிகாலையிலே 4 மணி முதல் 8 மணி அல்லது 10 மணி வரையான ஒரு நேரத்திலே அது மெல்ல உயரத் தொடங்குகின்றது. இதே நேரம் அதிகாலையிலே 5 மணி 6 மணி 4 மணி முதல் 6 மணி வரையான நேரங்களிலே எங்களுடைய இன்சுலினுக்கு எதிராக தொழிற்படக்கூடிய ஹோமோன்கள், அதாவது குளூககோன் மற்றும் பிட்யூட்டரி ஹோமோன்ஸ், எங்களுடைய பிட்யூட்டரி சுரப்பியினால் சுரக்கப்படுகின்ற குரோத் ஹோமோன் மற்றும் கோர்டிசோல் போன்றவை இந்த நேரத்திலே, அதாவது அதிகாலையிலே சுரக்க தொடங்குகின்றன. காரணம், நீங்கள் அதிகாலையிலே நித்திரையிலிருந்து விழித்தெழுந்த பின்னர் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உயிரியல் கடிகாரத்திலே அதிகாலையிலே கோர்டிசோல், குரோத் ஹோமோன் போன்ற குளூககோன் போன்ற ஹோமோன்கள் அதிகரிக்கின்றன. இந்த ஹோமோன்கள் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய சேமிப்பிலே இருக்கும், அதாவது உங்களுடைய ஈரலிலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் கிளைகோஜன் எனப்படுகின்ற கார்போஹைட்ரேட்டுகளின் தொகுப்பு அது மெல்ல மெல்ல ரிலீஸ் ஆக தொடங்குகின்றது. எனவே அதிகாலையிலே ஏற்கனவே உங்களுடைய உடம்பிலே ஓரளவுக்கு குளுக்கோஸ் இருக்கின்றது. எனவே நீங்கள் காலை உணவிலே அதிக அளவிலே கார்போஹைட்ரேட்டுகளை எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு பாதகமாக அமையும். ஒன்று, இயற்கையாகவே அந்த இன்சுலின் அளவு பீக்குக்கு வரவில்லை. இரண்டாவதாக, இன்சுலினுக்கு எதிராக தொழிற்படுகின்ற ஹோமோன்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக அது இருப்பதனால் சிம்பிள் கார்போஹைட்ரேட் எனக்கூடிய ரைஸ், பிரெட், பாஸ்டா, நூடுல்ஸ் போன்ற உணவுகள் அந்த நேரத்தில் எடுக்கப்படும் போது உங்களுடைய சுகர் லெவல் அதிகரிப்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்கின்றன. எனவே காலை நேரத்திலே நீங்கள் உட்கொள்ளும் உணவு கார்போஹைட்ரேட்டுகள், இலகுவாக அகத்துறிஞ்சப்படக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகளின் அளவு மிகவும் குறைவாக இருக்க வேண்டியது அவசியமாகும். அதே நேரம் உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுகின்றது, உங்களுக்கு சக்தி தேவைப்படுகின்றது. எனவே உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டுகள் அவசியமாக இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு ஸ்லோ ரிலீஸ் ஆகக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது நார்ச்சத்து நிறைந்த கார்போஹைட்ரேட்டுகள் அல்லது புரதத்துடன் கூடிய கார்போஹைட்ரேட்டுகளை அந்த நேரத்தில் எடுப்பது சிறந்தது. அதை பற்றி நான் என்னுடைய அடுத்த பதிவிலே அந்த உணவுகளை பற்றி நான் கூறுகின்றேன். அடுத்ததாக உங்களுக்கு முக்கியமான விஷயம்தான் புரோட்டீன். காலையிலே புரோட்டீன் எடுப்பது உங்களுடைய சட்டைட்டி, அதாவது பசி வரும் தன்மையை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அது உங்களுடைய
சமிபாட்டை ஸ்லோ ஆக்கின்றது. ஸ்லோ டைஜஷன் ப்ரோசஸுக்கு அது உங்களை எடுத்து செல்கின்றது. எனவே காலையிலே ஒரு 20 கிராம் அல்லது 30 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு அவசியமாகின்றது. அந்த 20 கிராம் 30 கிராம் புரோட்டீனை நாங்கள் எப்படி எடுக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து அடுத்த பதிவுகளிலே பேசலாம். எனவே காலையிலே நீங்கள் லோ கார்போஹைட்ரேட் அல்லது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுடன் ஹை புரோட்டீன், லோ ஃபேட், குறைந்த அளவிலே உங்களுக்கு கொழுப்பும் தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது, அதையும் உங்களுக்கு உங்கள் உணவிலே ஒரு பேலன்ஸ்ட் மீலாக உங்களுக்கு எடுக்கலாம். ஆகவே மொத்தத்திலே இந்த டான் எஃபெக்ட், அதிகாலையிலே குளுக்கோஸுக்கு எதிரான குளுக்கோகோன், குரோத் ஹோமோன், கோர்டிசோல் போன்றவை சுரக்கப்படுவதை நாங்கள் டான் எஃபெக்ட் என்று சொல்வோம். அந்த டான் எஃபெக்ட் இருப்பதனால் காலையிலே சிம்பிள் கார்போஹைட்ரேட், அதாவது மிகவும் குறுகிய நேரத்திலே அகத்துறிஞ்சப்படக்கூடிய சுகரி ஐட்டம்ஸ் போன்றவற்றை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இது பற்றிய விவரமான ஒரு வீடியோவை நான் என்னுடைய யூடியூப் DRAR தமிழ் என்ற சேனலிலும் ஆங்கிலத்திலும் இதை பற்றிய ஒரு முழு நீள வீடியோவை நான் டாக்டர் AR ஹெல்த்திலே நான் பதிவிட இருக்கின்றேன். அடிப்படைகளை விசேஷமாக சர்க்கரை நோயுள்ளவர்கள், எடை குறைவதற்கு முயற்சிப்பவர்கள் இந்த அடிப்படைகளை தெரிந்து செயற்படுவது சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்திலே இந்த முதலாவது வீடியோவை நான் செய்திருக்கின்றேன். தொடர்ந்து வரும் வீடியோக்களை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய யூடியூப் தமிழ், யூடியூப் ஆங்கில சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாவிட்டால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு மேலும் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் என்னுடைய பதிவுகளிலே கேட்கலாம். எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நான் அதற்குரிய பதில்களையும் உங்களுக்கு நான் தர காத்திருக்கின்றேன்.